ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறணும். உங்களுக்கு ஏதாவது கவலைகள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த யூனிவர்ஸ் அது எல்லாத்தையுமே சீக்கிரம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இன்றைக்கி ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சன் கிட்ட டைரெக்டாக பேசலாம். ஓகே, உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, உங்கள் பர்சன் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஏன் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க ஏன் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம். ஓகே, என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். Three of Swords, Five of Swords, Eight of Pentacles, Three of Pentacles, ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலமாக ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி அண்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட டைரெக்டாக நம்ம கேட்கலாம். ஓகேவா? ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, உங்களுக்கு ரீசனேட் ஆகலை, மேட்ச் ஆகலை, உங்கள் எனர்ஜி உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் உங்கள் லவ் சுச்சுவேஷன் கூட இந்த ரீடிங் டோட்டலாக டிஃபர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகே, தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு 3 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா, அண்ட் அதை தொடர்ந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க, ரொம்ப காயம்பட்டிருக்கீங்க. ஓகே, 3 ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிறது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் வந்திருக்கு, ஒரு பீட்ரேயல் ஃபீலிங். ஓகே, சொல்ல முடியாத வலி வேதனைகள் எல்லாமே அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் அது அப்படியே நிற்கலை. ஓகே, அதிலே ஸ்டக்காக இல்லை. நீங்கள் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களை ஹீல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, உங்களோட செல்ஃப் க்ரோத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் செல்ஃப் க்ரோத் மூலயமா உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நம்மளை பிளாக் பண்ணிவிட்டு நம்மளை ஹர்ட் பண்ணிவிட்டு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், அவங்களுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. நீங்கள் செல்ஃப் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, நீங்கள் ஹீலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, முழுக்க முழுக்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் குயின் ஆஃப் வான்ஸும் இருக்காங்க. ஸோ இன்னுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக தெரியுறீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக தெரியுறீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு அட்ராக்டிவ் எனர்ஜி இருக்குது. ஓகே, உங்களோட ஒர்க் பிளேஸ்லேயே கூட நிறைய பேர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகலாம். ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஒர்க் பிளேஸில் நிறைய பேர் உங்களை சடனாக அப்ரோச் பண்ணலாம், உங்ககிட்ட பேசலாம், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மனசில் நிறைய காயங்கள் வலிகள் வேதனைகள் இருந்தாலுமே நான் திரும்பவும் என்ன பில்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் சோர்ந்து போகலை, அதிலேயே ஸ்டக் ஆகலை, அதிலேயே உடஞ்சி போகலை. நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும், இதிலையே நான் ஸ்ட்ரக் ஆகி என்னோடய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பலை அப்படிங்கிற எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகே, இதுதான் உங்களோட எனர்ஜி. இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது, 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் குயின் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் ரொம்ப கான்ஃப்ளிக்டட் மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஓகேவா, 5 ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்குள்ள நிறைய ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்கியூமெண்ட் எல்லாமே. அவங்க எந்த பக்கம் போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஓகேவா, அவங்க அவசரப்பட்டு சில வார்த்தைகள் பேசிடுறாங்க, அவசரப்பட்டு சில விஷயங்கள் செஞ்சிடுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகுது. எல்லார்கிட்டேயுமே ஆர்கியூமெண்ட், எல்லார்கிட்டேயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி. பட் அவங்களோட ஈகோ அவங்கள ரொம்ப பெரிய பிரச்சனையில் இழுத்து விட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. அவங்க கனெக்ஷன் திரும்ப வரணும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம எஃபர்ட் போடணும், அப்போ தான் உங்கள் கூட சேர முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது அவங்களுக்கு.
ஆனால் அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. ஓகே, உங்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகன்சைல் பண்ணணுன்னா அதுக்கு அவங்க எஃபர்ட் போடணும், அதுக்காக அவங்க ஸ்பெஷல் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்க ப்ராப்பராக எடுக்கல. ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தோன்னா குயின் ஆஃப் ஷார்ட்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ், கோல்டு பிஹேவியர், பேசாமல் கட் பண்ணுற எனர்ஜி, டக்குன்னு நம்பரை பிளாக் பண்ணிட்டு போகிறது, ஒரு சடனாக எடுக்கிறது, சடனாக டிசிஷன் எடுக்கிறது. ஓகே, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு கோல்ட் பிஹேவியர் காட்டுறது. ஸோ வந்துட்டு திடீர்னு உங்ககிட்ட க்ளோஸாக பேசுகிறது, திடீர்னு கட் பண்ணிட்டு போகிறேன், அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் இருக்காங்க அவங்க. உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும், என்ன இப்படி தான் நேற்று பேசினாங்க, இன்றைக்கி இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் அவங்க இருக்காங்க. ஓவரால் அவங்களோட எனர்ஜின்னு நம்ம பார்த்தோன்னா, நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், எனக்குள்ளே இருக்கிற ஈகோ வந்து உங்களை திரும்பவும் காண்டாக்ட் பண்ண விடலை, அதனால் நான் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கேன், இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் உங்களோட கனெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அவங்க. அதுதான் அவங்களோட எனர்ஜியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிச்சுவேஷன் முழுக்க காட்டுறது என்ன. இந்த குயின் ஆஃப் ஷார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் பிளாக் இருக்குது, எமோஷ்னல் கட் ஆஃப் இருக்குது, அண்ட் மைண்ட் ஓவர் ஹார்ட். அதுதான் ஓகேவா, மனசு சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து ஹீல் ஆகிட்டுருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களை க்ரூம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஈகோவில் இருக்காங்க, டிஸ்டன்ஸில் இருக்காங்க, பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஓகே, இதனால தான் இந்த பிளாக் சுச்சுவேஷன் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. இது லவ் இல்லைன்னு இல்லை, பட் கம்யூனிகேஷன் கேப். ஓகே, அதே நேரத்தில் ஈகோ இஷ்யூவும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக இருந்திருக்கு. அதனால தான் இப்படி ஒரு பிளாக் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு செப்ரேஷன் பிளாக் சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து அவங்கக்கிட்ட டைரெக்டாக கேட்கலாம் ஏன் பிளாக் பண்ணாங்க அப்படின்னு. ஓகே, நீங்கள் இன்னுமே வந்து உங்கள் பர்சனை வேல்யூ பண்ணுறீங்க, அதாவது என்னோடய கலெக்டிவ்ஸை வந்து நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க. ஆனால் அவங்க நம்பரை ஏன் இன்னும் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்கள் ஏன் அவங்க நம்பரை பிளாக் பண்ணீங்க? அதுக்கான ரீசன் சொல்லுங்கள். என்ன காரணத்துக்காக அவங்க நம்பரை பிளாக் பண்ணீங்க? டூ ஆஃப் பென்டிகிள்ஸ், சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ், குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், ஸ்ட்ரென்த். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஏன் உங்கள் பர்சன் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் அப்படின்னா, டூ ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் வந்து உங்களை பிளாக் பண்ணது வந்து உங்களை வெறுக்கணும்னு இல்லை அப்படிங்கிறது தான் ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்லியிருக்கிற மெசேஜாக இருக்குது. அண்ட் இந்த டூ ஆஃப் பென்டிகிள்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என் லைஃப்பில் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு, ஒரே நேரத்தில் நான் நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ண முடியல, என்னால் ஒரே டைமில் எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல, அதனால தான் நான் வந்து உங்களை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் அடுத்து சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. நான் என் ஈகோவையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் காப்பாற்றணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு வந்து நான் ஸ்ட்ராங் பர்சனாக தெரியணும், தோற்ற மாதிரி ஃபீல் ஆகிடக்கூடாது, நான் எப்போவுமே ஜெயிக்கணும். ஸோ நான் வந்து என்னோடய ஈகோ அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றணும்னு நினச்சேன், அதனால தான் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஓகே, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க, ரொம்ப என் மேலே கேரிங்காக இருக்கீங்க. ஸோ அதனால தான் என்னால் உங்களை ரொம்ப லைட்டாக எடுத்துக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை வேல்யூ பண்ணுறாங்க, இந்த கார்டு மூலயமா உங்களை வந்து வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. அடுத்து பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இன்னுமே உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் நான் வெளியில் அதை சொல்லாமல் இருக்கேன், உங்ககிட்ட அதை வெளிப்படையாக என்னால் சொல்ல முடியல. உங்களை பற்றி நினைக்காத நாள் இல்லை, எப்போவுமே உங்கள் நினைவுகள் தான் எனக்கு இருக்குது, நான் எப்போவுமே உங்களை தான் நினச்சிட்ருக்கேன், உங்கள் மேலே இன்னுமே எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஸ்ட்ரென்த். இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் இந்த ஃபீலிங்ஸை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு என்னையே நான் ஸ்ட்ராங்காக வச்சிட்ருக்கேன், உங்கள் மேலே எனக்கு எல்லா ஃபீலிங்ஸும் அப்படியே தான் இருக்குது, நான் உங்களை வெறுக்கலை, நான் வந்து என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட முடியாது, என்னோடய ஈகோவை விட முடியாது, அதனால் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களை நினைக்காத நாள் இல்லை, இன்னும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, என் மனசில் உங்களை பற்றி என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல, நான் இன்னும் சொல்லலை. ஆனால்
உங்களை நினைக்காம இல்லை, எப்போவுமே உங்கள் ஞாபகம்தான். இந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்காக தான் நான் வந்து என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் இம்பல்சிவாக ஆக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதான் பிளாக் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு சடன் டிசிஷன். நான் வந்து பிளான் பண்ணிலாம் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். சடனாக இம்பல்சிவாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். ஸோ உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏன் பிளாக் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு உங்கள் பர்சன் கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். அவங்க சொல்ல வர உண்மை என்னென்னா, நான் உங்களை அவாய்ட் பண்ணுறது உங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, உங்களை வெறுத்துட்டேன், உங்கள் மேலே உள்ள வெறுப்பால் நான் வந்து உங்களை பிளாக் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் உங்ககிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வேணும், அதுக்காக தான் நம்பரை பிளாக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓவரால் வைப் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்ட்ஸில் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே லவ் இருக்குது, ஈகோ இருக்குது, அதே சமயத்தில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதனால தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அது இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஏன் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய குழப்பம் இருந்திருக்கு. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிறது, என் லைஃப்பில் நிறைய குழப்பம் இருந்துச்சு, என்னால் ஒரே நேரத்தில் பேலன்ஸ் பண்ண முடியல எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எனக்கு என்னோடய ஈகோ அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், அதை காப்பாற்றிக்கணும்னு நினச்சேன். அதனால் நான் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக தெரியணும், நீங்கள் இருந்தால் நான் வீக் ஆகிடுவோம், உங்களை பிளாக் பண்ணிட்டேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப அன்பு, கேரிங், லவ் எல்லாத்தையுமே கொடுத்தீங்க, ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டீங்க. பட் என்னால் உங்களை ரொம்ப லைட்டாக எடுத்துக்க முடியல. எங்கே உங்ககிட்ட நான் ரொம்ப வீக் ஆகிடுவேணும்னு நான் உங்களை விட்டு விலகிறேன். ஓகே, அதுக்காக தான் பிளாக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அடுத்து பேஜ் ஆஃப் கப்ஸ். உண்மையாகவே இன்னுமே உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, உங்களை நினைக்காத நாள் இல்லை, ஆனால் நான் அதை உங்ககிட்ட வெளிக்காட்டிக்கல. அண்ட் அடுத்து ஸ்ட்ரென்த் கார்டு. என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டிக்கிட்டு இருக்கேன் வெளியில். நைட் ஆஃப் வான்ஸ் சொன்னது, எஸ், நான் ரொம்ப இம்பல்சிவாக ஆக்ட் பண்ணிட்டேன், சடனாக டிசிஷன் எடுத்துட்டேன், பிளான் பண்ணி நான் எதுவும் பண்ணலை. இது உங்களை பிளாக் பண்ணது வந்து ஒரு சடன் டிசிஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அன்பிளாக் பண்ணிடுவீங்களா? ஓகே, அடுத்து அன்பிளாக் பண்ணுற பிளான் இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இப்படி பிளாக்லேயே தான் வச்சுருக்க போகிறீங்களா, இல்லை அடுத்து அன்பிளாக் பண்ணுவீங்களா? 1 at a time please spirits. அன்பிளாக் பண்ணிடுவீங்களா, இல்லை இப்படியே தானா? டெத் கார்டு வந்திருக்கு. ஓகே, 9 of wands. சன் கார்டு வந்திருக்கு. Nine of cups. King of pentacles. Bottom of the deck வந்து magician வந்திருக்கு. ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலமா அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெத் கார்ட் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியே இருக்காது. ஓகே, இதே சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆகாது. நம்ம கனெக்ஷன் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்குது. ஓகே, நான் சேஞ்ச் ஆகணும், என்கிட்ட மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும், இதை தான் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து வந்து 9 of wands. ஓகே, நான் ரொம்ப கார்டடாக இருக்கேன், திரும்பவும் நான் வந்து உங்ககிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கோ இல்லை பழைய மாதிரி பேசுகிறதுக்கோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் இன்னும் ஹீல் ஆகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் ஹீல் ஆகிட்டுருக்காங்க, ரொம்ப கார்டடாக இருக்காங்க. ஓகே, சன் கார்டு வந்திருக்கு. ஸோ ஆனால் ட்ரூத் என்ன, உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட கனெக்ஷன் தான் எனக்கு சந்தோஷத்தை தந்துச்சு, அதை வந்து என்னால் மறுக்க முடியாது. உங்கள் கூட இருந்த நாட்கள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்கள், அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க, அந்த நாட்கள் என் வாழ்க்கையில் திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 of cups. நீங்கள் என்னோடய விஷ் மாதிரி, நான் ஃபீல் பண்ணது ரியல் தான். ஓகே, நான் ஃபீல் பண்ணது உண்மை. நீங்கள் மட்டும்தான் என்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியும், உங்கள் கூட மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 9 of cups மூலமா. அண்ட் அடுத்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நான் ஸ்டேபிளாக ஷோராக ஒரு ஹீல் ஆன பிறகு கண்டிப்பாக திரும்ப வரணும்னு நினைக்கிறேன், திரும்ப உங்கள் கூட
சேரணும், திரும்ப பழைய மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவசரமாக இல்லை, நான் அவசரமாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். ஆனால் திரும்ப நமக்குள்ளே ரீகன்சைல் ஆகும்போது அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், நான் ரொம்ப நிதானம் ஆகணும், நான் ரொம்ப உறுதியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நான் இன்னொரு டிசிஷன் எடுப்பேன். ஏற்கனவே நான் இம்பல்சிவாக எடுத்த ஒரு டிசிஷனுக்கு ரொம்ப பெயின் அனுபவிச்சிட்ருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் ஷோராக ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட திரும்ப வருவேன். அவசரப்பட்டு வரமாட்டேன், சரியான நேரத்தில் சரியாக வருவேன்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு மெஜிஷியன் வந்திருக்காங்க இல்லையா? மெஜிஷியன் கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் அப்படின்னு பார்த்தா, நான் தான் டிசைட் பண்ணுவேன். சரியான டைம் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன், அன்பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலமா அவங்க சொல்கிறது என்னென்னா, எஸ் கண்டிப்பாக அன்பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இல்லை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஹீலிங் நடக்கணும். ஓகே. அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும், அவங்க எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணணும். இப்போது இந்த செப்ரேஷன் அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் லெசனை கொடுத்துருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஓகேவா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹீலிங் நடக்கும். அந்த ஹீலிங், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஹீலிங் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலிமா அவங்க சொல்லியிருக்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ அவங்களோட உண்மையான ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் உங்ககிட்ட திரும்ப வர விரும்புகிறேன், அதுதான். ஓகே. திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீகன்சைல் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விருப்பமாக இருக்குது. ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப நிதானமாக முடிவெடுத்து ரொம்ப சரியாக நான் உங்ககிட்ட வரணும். இதுக்கப்புறம் நமக்குள்ளே எந்த ஒரு பிரிவுமே இல்லாத மாதிரி என்ன நான் ரெடி ஆக்கிக்கிட்டு நான் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வெயிட் பண்ணுறேன், அந்த ரைட் டைமிங்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோவான ஒரு மூமெண்ட் தான், பட் பாசிட்டிவான ஒரு மூமெண்ட். ஓகே. அதுதான் இந்த ரீடிங் மூலமாக நமக்கு தெரியுது. நம்ம இப்படி ஒரு டைரக்ட் டாக் வச்சு ரீடிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு ரீடிங் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே. ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை, வேறு யாரோ ஒருத்தருக்கானது. அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.